ரெண்டு விஷயம் நடக்குது. இப்ப தேசிய அரசியல்ல பாஜகவுக்கு எதிரான கருத்துக்கள், அந்த விஷயங்கள், திமுக ஆட்சின்ற அதன் மதிப்பீடுகள்லாம் இருக்கு. இப்ப கார்த்திகேயன் சொல்வது இது ஒரு சுனாமி போல வருகிற போது அதுல முன்னத்தி ஏறா திமுக நிக்குது, அவங்க களம் மாறுறாங்க. அந்த வியூகம் அவங்களுக்கு பலன் தருமா? சேப்பாக்கம் கிரவுண்டு தான் நம்ம கிரவுண்டு, எப்படி வேணாலும் விளையாடலாம். நீங்கள் சின்னசாமி கிரவுண்டில் விளையாடலாம், அதுவும் நம்ம கிரவுண்டு. ஆனால் அதில் சில சாதக பாதகங்கள்லாம் இருக்குது. அந்த கிளைமேட் சூழல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த கிரவுண்டு மாரி அந்த கிரவுண்டு இருக்காது. ஸோ அங்கே ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கி தேசிய அரசியலில் எல்லாரும் தெரிஞ்சதான், காங்கிரஸை விட தீவிரமாக பாஜக எதிர்ப்பை முன்வைக்கிறது திமுக தான். ஆனால் எப்பெல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது சனாதனம் எதிர்ப்புங்கிறத பேசினது அங்கே பல மாநிலங்களில் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுது. பிரதமரே அதை முன்வைத்து பேசினார். அப்போ இவங்கெல்லாம் திமுக தலைவர்கள்லாம் அங்கே போய் பிரச்சாரம் செய்யாத சூழல். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆண்டு காலம் நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுக பெரிய அளவில் போய் வட இந்தியாவில் பிரச்சாரம் செய்யவே இல்லை. இவங்க இந்த லோக்கல் கிரவுண்டில் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ நம்மளை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக பாஜகவுக்கு சில ஆதாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு. பாஜக இஸ் எவ்ரிவேர், எல்லா மாநிலத்திலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் திமுக அந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப தன்னை காய்களை நகர்த்த வேண்டிய செலக்டிவா பாஜக எதிர்ப்புல பேசுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? ரொம்ப செலக்டிவா இல்ல. நீங்க அது நீங்க தமிழ்நாடு எங்க நிக்கணுமோ அங்க நின்னாங்கல்ல, இது வரைக்கும் அங்க நின்னாங்க. இப்ப இன்று தானே பீகாருக்கு போயிருக்காரு முதல்வர். அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த பயணம்? அங்க அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உள்ள காலத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் போஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறார். 3 முறை போகாத கூட்டத்துக்கு போனார். அப்புறம் பிரதமர் இருக்கிற அவருடைய மேடையில் என்ன சொன்னார்னா, கிளீன் கங்கா போன்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் கங்கை இதுக்கு வைகைக்கு யமுனைக்கெல்லாம் வரணும்லாம் சொன்னார். ஸோ அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பாஜக பாணியிலே முருகன் மாநாடு பயணிகள் நடந்தது. ஸோ அது ஒரு பீரியட். இப்போ வாங்க, இப்போ போய் இதை நான் என்னவா புரிஞ்சுக்கணும்னு அதையும் சொல்லிட்டீங்கன்னா நானும் புரிஞ்சுப்பேன், பார்வையாளர்களும் புரிஞ்சுப்பாங்க. இது தேர்தல் வரும்போது, அதாவது நீங்க தேர்தலுக்கு இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தேவைப்பட்டால் கரம் குலுக்கிக் கொள்கிறார்கள், தேவைப்படுறப்ப இன்னைக்கு தேவை பாஜக எதிர்ப்பை கடுமையாக முன்வைக்க வேண்டிய தேவை திமுக. அதனால அது ஒன்றுதான் அவர்களுக்கு வெற்றிக்கான ஆயுதம், வெற்றிக்கு வழி செல்ல இடம் இது. அதனால இவங்க இப்போ திரும்ப அவங்களுடைய நடவடிக்கைகள் தேசிய அரசியல் ஒரு ஆழ்ந்த கவனம் செலுத்துறது, அதுக்கான பதில் சொல்வதுங்கிற மாதிரியான விஷயம் 26ல இது கை கொடுக்குமா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த மீண்டும் அந்த பாஜக எதிர்ப்புன்றது 26ல அவங்களுக்கு பலன் தரும்னு கை கொடுக்குன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அந்த 5 மாநில சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ இங்க நம்ம சனாதனம் பத்தி பேசின விஷயத்த அங்க பெரிய அளவில். ஸோ அது போல ஏதாவது நீங்க நடக்கும்போது பீகார் மாநில சட்டமன்ற பிரச்சாரத்திலையும் பெரிய எதிரொலிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இது. ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியாக வளர்ந்துருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் நம்ம பேச முடியுமா? அதுல வர சாதக பாதங்களை நம்ம பார்க்கணும்ல. உங்களுக்கு நம்ம ஒரு நல்ல சரியான விஷயங்கள் சொல்றோம், ஆனா அது வேறு விதமாக மடைமாற்ற. 2 விஷயம் சொல்லுங்களேன். இப்ப பாஜக எதிர்ப்புல அதி தீவிரமா இருக்கிறாங்க. இப்ப மணி அவர்களே சொல்றது, இந்தியா கூட்டணியில் ராகுலுக்கு அடுத்த இடத்துல தன்னை பொசிஷன் பண்றதுன்றது ஒண்ணு. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா கூட்டணி எல்லாமே அதுக்குள்ளதான் அமைய போகுதுன்றது. இப்ப கார்த்திகேயன் அவர்கள் சொன்னது பாஜகவினுடைய அச்சுறுத்தலை பேசுறது, அது நாளைக்கு நமக்கே அச்சுறுத்தல், இது எல்லாமே அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? அது ஸ்டாலின் அந்த ஸ்டேச்சர் கையாளுதுன்னு நினைக்கலையா? இந்தியா கூட்டணியில் பிரிக்க முடியாத அங்கம் நாங்கள். இன்னும் காங்கிரஸ் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறோம். இந்த ஸ்பெகுலேஷன் தாவேகா பக்கம் போது அதெல்லாம் இல்ல, நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோங்கிறத அதை ஒரு சமிக்ஞையாக எடுத்துக்கிறேன். அது அப்படி ஒரு சமிக்ஞையை மட்டும்தான் நான் பாக்குறேன். இதை தாண்டி தேசிய அரசியல் திமுக ரொம்ப களமாடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அது நீட் ஆஃப் அவர் கிடையாது. இன்னைக்கு ஒரு கட்டத்துல நீங்க திமுகவுக்கு தேவைன்ற மாதிரி காங்கிரஸுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க. ஒரு முறை இங்க கலைஞர் அவர்கள் இருக்கிறாங்க, முதல்வராக இருக்கிறாங்க, ராகுல் பார்க்காமையே போறார், ஹெலிகாப்டர்ல போய் ஆபீஸ்ல இறங்குறாரு, மீண்டும் தாண்டி போறாங்க. பிரியங்கா காந்தி பார்க்க கூட இல்லை. ஆனா இன்றைக்கு கைப்பிடிச்சு அழைச்சு அவங்க கொடுக்கிற வரவேற்பெல்லாம் காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னு சொல்லுது. காங்கிரஸ் சொல்ற செய்தி என்ன? காங்கிரஸ் முக்கியமானதுன்னு சொல்லுங்க. திமுக போன்ற ஒரு வலுவான மாநில கட்சி காங்கிரஸ் தேவைப்படுகிறது. அவங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி அவங்க கான்பிடென்ட்டா எழுந்துதான் இருக்காங்க. அவங்களுக்கு இது தேவைப்படுகிறது. அதெல்லாம் சரிதான். பட் திமுகவுக்கு என்ன விதமான பாதகங்கள் வரும் அதை நம்ம பார்க்கணும்ல. ஆக்சுவலா இப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த கிரவுண்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்டே இல்லை. அதை நோக்கி போகிறாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் போட்டு ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தேசிய அரசியலில் ரொம்ப ஆழ்ந்த கவனம் செலுத்திங்கன்னா அதற்கு பாதகங்கள் நிறைய இருக்கும் தான். இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும்ன்றீங்களா? தேசிய அரசியல் கவனம் சிதறும்ன்றீங்களா? இல்ல கவனம் சிதறும் ஒருவேளை. அதே மாதிரி கூட்டணி கணக்குகள் பேசும்போது நீங்க நேரடியாக பாஜக எதிர்ப்பு இருக்கும். நீங்க சட்டமன்ற தேர்தல்னா நீங்க திமுக வெர்சஸ் அண்ணா திமுக அந்த அதே பாணியில போனா ஒரு பிரச்சனை இல்லை. ஈஸி கேக் வாக் ஃபார் திமுக.
ஆனா நீங்க மாறி போய் பாஜக எதிர்ப்புன்னு கையில எடுக்கும் போது அது வந்து ஒரு இல்ல, பெரிய ஆதரவு இருக்கும். நான் இல்ல இல்லைன்னு நீங்க சொல்றேன். கார்த்திகேயன் சொன்னதுக்கு மாற்றா சொல்றீங்க. அவர் சொல்றார் பாஜக எதிர்ப்பு தான் உங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்கு 2019 இருந்து. இன்னும் அவங்க சொல்றேன். இல்ல திமுக வெர்சஸ் அதிமுகவனே ஃபிக்ஸ் பண்ண விரும்பல. இது வரைக்கும் 10 ஆண்டுகள் திமுக வெர்சஸ் பாஜக எதிர்ப்பு தான் 10 ஆண்டுகள் கை கொடுத்திருக்கிறது. இன்னும் 10 ஆண்டுகள் கை கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா தேர்தல் நேரத்தில் மக்களுடைய கவனம் எங்க இருக்குன்னா 10 ஆண்டுகள் நீங்க எதனா செஞ்சுட்டு வந்தீங்க, இப்ப லோக்கல் எலெக்ஷன் வந்துருச்சு, மாநில தேர்தல், இப்ப மாநில இஷ்யூ அவர் சொல்வது வந்து வாங்க சேப்பாக்கம் கிரவுண்ட்ல வந்து விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க மக்கள். நீங்க சேப்பாக்கத்துக்கு வாங்கன்றது பொருள் வந்து நீங்க அதிமுகவோடு களமாடுங்க. நீங்க எதுக்காக போய் தேசிய அரசியல் பாஜக எதிர்ப்புன்னு இருக்கீங்க? அதானே பொருள் ராம்கி. அதான் இல்ல, அதுதான் நானும் அதான் சொல்றேன். அது சின்னசாமி ஸ்டேடியமா இருந்தாலும், பெங்களூர்ல இருந்தாலும் சரி, சேப்பாக்கில் ட்ரிப்ளிகேன்ல இருந்தாலும் சரி, விளையாடுறது யாருக்கு எதிராக விளையாடுறதா கேள்வி. இப்ப நீங்க போய் வந்து விஜய்க்காக விஜயோடு காங்கிரஸ் போய்விடுமா அப்படின்னு சில ஹேசியங்களை எல்லாத்தையும் கிளப்பி விடுறதுக்காக பீகாருக்கு போனார்ன்றதை விட அபத்தம் எதுவும் இல்லை. அது ரொம்ப ரொம்ப ப்ரிமெச்சூர் நான் நினைக்கிறேன். எந்த காலகட்டத்திலையும் வந்து அட்லீஸ்ட் 2029 வரை ராகுல் காந்தி cannot afford to lose DMK. 22 எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய திமுகவை வந்து கலட்டி விட்டுட்டு அன்டெஸ்டடா இருக்கக்கூடிய ஒரு விஜய் வந்து 70 சீட் கொடுத்தாங்கன்னா, 100 சீட் கொடுத்தாங்கன்னா, 117 117 என்ன பிரயோஜனமே இல்லை. அவருடைய நோக்கம் என்பது வந்து, இலக்கு என்பது வந்து பாராளுமன்றம். தேசிய அளவில் வந்து ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கி வலுவா களம் கண்டு, அதுவும் பிஜேபியே வாய்ப்பு கொடுக்குது. அது எஸ்ஐஆர் இருந்தாலும் சரி, 2000 இப்படி பார்க்க கூடாதா? அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக இவர் போனாருன்னு புரிஞ்சுக்க வேண்டாம்ன்றீங்க. அப்படி அந்த அந்த ஸ்பெகுலேஷனே வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமெச்சூருங்க. அது அவசியமே இல்லாதது. ஏன்னா காங்கிரஸ் தேசிய தலைமையை பொறுத்தவரை அவங்க ரொம்ப கமிட்டட் டு டிஎம்கே அலையன்ஸ். இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக இல்ல தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக வந்து ஒரு அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தகவல்களை இது போல கசிய விடலாமே ஒழிய, காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களுக்கு திமுகவிலிருந்து இந்த தேசிய தலைமையை பொறுத்தவரை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்றதுல, அது திமுக கூட்டணியில் வெளியேறது இல்ல, இந்தியா கூட்டணி தேசிய அளவில் பாராளுமன்றத்தில் நேற்று நடந்து முடிஞ்ச மழைக்கால கூட்டத்தில் எடுத்துக்கங்க. நீங்க சொல்றது கார்த்திகேயன், இப்ப ஒருவேளை நான் புரிதலுக்காக இப்ப காங்கிரஸ் வெளியேறுதுன்னா எல்லாருமே இந்தியா கூட்டணியின் மைய சரடுன்றது காங்கிரஸ் புரிந்து கொள்றாங்க. அதே முடிஞ்சு போச்சுல. அவங்க வெளியேறாங்கன்னா இந்தியா கூட்டணி அப்படியே இருக்கும், காங்கிரஸ் மட்டும் தான் வெளியேறியதா? அதுக்கப்புறம் நீங்க இந்த நேஷனல் லெவல்ல அவங்க எல்லாத்தையும் பைண்ட் பண்றது யாரு? காங்கிரஸ் தானே, பல்க்ரமத் தானே. பீகார்ல அதுதானே. நீங்க நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தல் தாங்க அதுக்கு உதாரணம். 300 பேரை அழைத்துட்டு போனது ராகுல் காந்தியா இருந்தாலும், பாராளுமன்றத்தில் காங்கிரசுக்கு இணையா வலுவாக வந்து பிஜேபிக்கு எதிராக களமாடிய திமுக இல்லையா, அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு 2 பேருக்காக போக முடியாது. சொன்ன அந்த கிரவுண்ட் உதாரணம் தான். கிரவுண்ட் எது வேணாலும் இருக்கட்டும், யார் எதிரில விளையாடுறாங்கன்றப்ப பிஜேபி தான் விளையாடுது, இவங்க விளையாடுறாங்கன்றதுக்கு பாயிண்ட் இல்ல எதிர் விளையாடுறாலும் சில சூழல் இருக்குல்ல, கிளைமேட்டிங் கண்டிஷன் இருக்குது, பிட்ச் இருக்கு, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் சேனலாவே மாத்திடுவீங்க போல இருக்கே டிபேட். அது நிறைய விஷயங்கள் வித்தியாசம் இருக்குது. சென்னை பெங்களூர் பெரிய வித்தியாசம்னால நீங்க வந்து ஏடிஎம்கேவோட விளையாடுங்கன்றீங்களா? அதுதான் திமுகவுக்கு சரின்னு சொல்றீங்களா? இல்ல, இன்னைக்கு நீட் ஆஃப் தி அவர் அதாங்க. இன்னைக்கு அடுத்த 6 மாதங்கள்ல நம்ம தமிழ்நாடு நீங்க சொல்லுது ஏடிஎம்கேவோட அப்படி களம் ஃபிக்ஸ் பண்ணா திமுகவுக்கு அது கேக் வாக்கா இருக்கும். பாஜகவை ஃபிக்ஸ் பண்றது திமுகவுக்கே இடர்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க நீங்க? இல்ல, இதான் நீங்க ஒரு விசிட்டை வச்சு நம்ம ஒரு டிகோட் பண்றோம். இதை தொடர்ந்து செய்தாதான் நான் சொல்ல முடியும். ஆனா அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா நான் பாக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. விஜய் வந்து நியூ கமர் அன்டெஸ்டட். அவர் வந்து நீங்க வந்து எது பேசுறத பத்தி எல்லாமே அனுமானம் தான். ஏன் இந்த களத்தை இப்படி ஃபிக்ஸ் பண்றது, யாரோட யார் மோதணும்ன்ற இந்த விளையாட்டுக்கு பின்னணியில் இருக்கிற கணக்க ஒரு விஷயம் பேசலாமா? 2016க்கு அப்புறம் 26க்கு அப்புறம் ஒரு காலம் இருக்கு. அதனால வந்து திமுகவோட தான் காங்கிரஸ் இருக்க போயிடுது. 99% அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதனால விஜய் கூட சேருவதற்காக அதெல்லாம் நான் நம்பிக்கை இல்லை. பட் பாஜக எதிர்ப்பை கையாளுவதில் திமுக ரொம்ப பார்த்து தான் செய்வாங்க, கவனமா இருப்பாங்கன்னு நான் பாக்குறேன்.